கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ecoscloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440. நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு மரியாதைக்குரிய தமிழ்நாடு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் நேரு அவர்கள் வீட்டில் அதிரடியாக அமலாக்கத்துறை இன்னைக்கு சோதனை போட்டிருக்காங்க. நேருடைய திருச்சி வீடு, நேருடைய மகனும் பெரம்பலூர் எம்பிமா இருக்கக்கூடிய அருண் நேரு அவர்களுடைய திருச்சி மற்றும் சென்னை வீடு, நேருடைய தம்பி என் மணிவண்ணன் அவருடைய அவினாசின் அடுக்குமாடி குடியிருப்பு, அதே போல் நேருடைய இன்னொரு தம்பியாக இருக்கக்கூடிய என் ரவிச்சந்திரனுடைய டிவிகேச், அதாவது ட்ரூ வேலி ஹோம்ஸ் அப்படிங்கிற நிறுவனம், அவருடைய சோலார் மற்றும் காற்றாலை தயாரிக்கக்கூடிய மின்சாரம் தயாரிக்கக்கூடிய நிறுவனம் உள்ளிட்ட அடையாறு, தேனாம்பேட்டை, சிஏடி காலனி உள்ளிட்ட கிட்டத்தட்ட 7க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலையில் 6:30 மணிக்கு சோதனையை நடத்த ஆரம்பித்தாங்க. இந்த சோதனை எதற்காக, இதனுடைய பின்னணி என்ன, இது பழிவாங்கும் நோக்கமாக மூத்த அமைச்சர், திமுகவுடைய முக்கியமான அமைச்சர், முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய அமைச்சர், திருநெல்வேலி விட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்சார்ஜாக இருக்கக்கூடிய அமைச்சர், அப்படிப்பட்ட ஒருத்தர் வீட்டில் ரெய்ட் நடத்துவது இந்த அரசியல் பரபரப்பில் முக்கியமாக பேசப்பட்டிருக்கு. 2018 நேருடைய வீடு, நேருடைய தம்பியாக இருந்த ராமஜெயம் அவருடைய வீடு, இன்னொரு தம்பியாக இருந்த மணிவண்ணன், இந்த ரவிச்சந்திரன், டிவிகேச் நிறுவனம், இதில் வருமான வரித்துறை சோதனை போட்டாங்க. அந்த காலகட்டத்தில் அதிமுக ஆட்சி காலம் அது பரபரப்பாக பேசப்பட்டது. அந்த வருமான வரித்துறை சோதனையில் இந்த டிவிகேச் நிறுவனமும் ரவிச்சந்திரனும் மணிவண்ணனும் நேருடைய உறவினர்கள் இல்லீகல், அதாவது சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது வருமான வரித்துறைக்கு தெரிய வருது. அதே போல் கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு மேலே வருமான வரி ஏய்ப்பு நடந்திருக்கிறது, 90 கிலோவுக்கு மேலே தங்கமாக வச்சிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை அவங்க ஆவணங்கள் மற்றும் தங்கம் பணத்தெல்லாம் கைப்பற்றுறாங்க. அது அன்றைக்கி வழக்காக பதிவு செய்யப்பட்டது. அந்த வருமான வரித்துறை நடத்திய சோதனையின் அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் கழித்து அமலாக்கத்துறை இப்போ ரெய்டு வந்திருக்காங்க. இந்த ரெய்டில் நேருடைய திருச்சி தில்லை நகர் வீடு, நேருடைய தம்பியாக இருந்து மறைந்த மரியாதைக்குரிய திரு ராமஜெயம் அவருடைய தில்லைநகர் 10வது கிளாஸில் இருக்கக்கூடிய அந்த வீடு, நேருடைய மகனாக இருக்கக்கூடிய அருண் நேருடைய தில்லைநகர் மற்றும் சென்னையினுடைய வீடு. ஒரு மனுஷன் ஒரு இடத்துல தங்குவாங்க, ஒரு இடத்துல வீடுவாங்களாம். தில்லை நகரில் வீடுங்கிறாங்க, அடையாறில் வீடுங்கிறாங்க, சிஐடி காலனியில் வீடுங்கிறாங்க, இல்லிஸ் நகரில் வீடுங்கிறாங்க, அப்புறம் பார்த்தா எம்சிஆர் நகரில் வீடுங்கிறாங்க, அப்புறம் தேனாம்பேட்டில் வீடுங்கிறாங்க, அப்புறம் ஆழ்வார்பேட்டில் வீடுங்கிறாங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு வீட்டில் தங்குவாங்க போல இருக்குது. முன்னாடி சொல்லுவாங்க, ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க, கலைஞர் கருணாநிதி அவர்கள் நேருட்ட கேட்டாராம், என்னப்பா மலைக்கோட்டை தவிர எல்லாத்தையும் வாங்கிட்டியா அப்படின்னு. அதாவது நக்கலா கலைஞர் கருணாநிதி அவர்கள் எவ்வளவு நக்கல் பிடிச்சாலும் எல்லாருக்குமே தெரியும், மலைக்கோட்டை தவிர எல்லாத்தையும் வாங்கிட்டார் அப்படின்னா வளைச்சு வீடாக வாங்கி போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது அர்த்தம். தில்லைநகர்லேயே முன்னாடிலாம் சொல்லுவாங்க, தில்லைநகரில் எந்த வீடு பூட்டி கிடக்கோ அந்த வீடு நேருக்கு சம்மந்தப்பட்ட வீடு, நேருவுக்கு பின்னாமை வீடு அப்படிம்பாங்க. ஒரு வீடு பூட்டி கிடக்கு அப்படின்னா அவங்க வீடை வாங்கி அப்படி போட்டு வச்சுருப்பாங்க, வாடகைக்கும் விடுறது கிடையாது. அப்படி ஒவ்வொரு வீடும் பல கோடிகள் மதிப்பு உள்ளது. நேருக்கு கேஆர் காலேஜ், டிவிகேச் நிறுவனம், டிவிகேச் இந்த சோர்சஸ்ஸு இது மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நினச்சா நம்ம இப்போ முட்டாள்தான் இறங்க முடியாது. வெளியே தெரிஞ்சு மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள் இதெல்லாம் நேரு நடத்துகிறாரு. அவை கேஎம்சி மருத்துவமனையில், மாருதி மருத்துவமனையில் மறைமுகமாக நேருடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. நேரடியாகவே கேஎம்சி ஹாஸ்பிட்டலுடைய ஒரு கிளையை திறந்து வச்சு நம்ம மருத்துவமனையில் மிகச்சிறப்பான மருத்துவம் நடந்துக்கிட்டு இருக்கு. அரசு ஊழியர்களே, அதே போல் அதிகார வர்க்கமே யாருக்காவது பிரச்சனை அப்படின்னா, முதலமைச்சருக்கே பிரச்சனை கூட நம்ம மருத்துவமனைக்கு தான் வர்றாங்க, அந்த அளவுக்கு தரமான சிகிச்சை நம்ம கொடுக்குறோம்னு சொல்லி ஒரு தமிழ்நாடுனுடைய அமைச்சர் ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போய் உட்கார்ந்துக்கிட்டு வெளிப்படையாக தன்னுடைய மருத்துவமனைக்கு தான் அழைக்கிறாரு. அதனால் வெளிப்படையாக கேஎம்சி ஹாஸ்பிட்டல், அது காவேரி ஹாஸ்பிட்டலில் நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷன் கொடுத்தாரு. அப்போது இதையெல்லாம் தாண்டி அமலாக்கத்துறை இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பல அடுக்குமாடி கட்டடங்களை கட்டி விற்பனை செய்யக்கூடிய நிறுவனங்களை நேருடைய உறவினர், குறிப்பாக நேருடைய தம்பி மணிவண்ணன் கோயம்புத்தூர் பகுதிகளில் செஞ்சுட்டு இருக்காரு. இந்த டிவிகேச் எனர்ஜி சோர்சஸ் அப்படிங்கிற நிறுவனம்
காற்றாலை மற்றும் சூரிய ஒளி மின்சாரமாக ஒரு அரசு செய்ய வேண்டியது. நீங்கள் பாருங்கள், நம்ம இதை வந்து அண்ணன் சீமானவர்கள் சொல்லும்போது இதெல்லாம் செய்ய முடியுமா, சாத்தியமானாங்க. ஆனால் ஒவ்வொரு அமைச்சரும் தனிப்பட்ட முறையில் சோலார் பிளான்ட் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு அமைச்சரும் தனிப்பட்ட முறையில் வந்து காற்றாலை மின்சாரம் வச்சுருக்காங்க. அப்போது ஒரு தனி மனிதன், ஒரு அமைச்சர் இது செய்யலாம், செஞ்சு அவர் மின்சாரத்தை தயாரித்து அவருடைய தம்பியோ அவருடைய உறவினர்கள் மூலமாகவோ அதை வந்து தனிப்பட்ட நிறுவனங்களுக்கும் அரசும் கொடுத்து அதில் பல ஆயிரம் கோடி ரூபாய் அவங்க வருமானம் பார்க்கலாம். இதை ஒரு அரசு செய்ய முடியாது. ஒரு அரசு என்னென்ன செய்யணுமோ, கல்வி, மருத்துவம், இந்த மின்சாரம், இந்த மூன்றையும் ஒவ்வொரு அமைச்சரும் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் வேலூரா துறைமுருகனை தாண்டி அங்கே காற்றாலை மின்சாரமோ சூரிய ஒளி மின்சாரமோ மருத்துவமனையோ கல்லூரியோ தண்ணியோ அவங்க. விழுப்புரமா பொன்முடி, திருச்சியா திருச்சியில் தண்ணி பிஸ்னஸ் கேநெட் இருக்குது, மருத்துவமனை பிஸ்னஸ் கேநெட் இருக்குது, பள்ளிக்கூடம் கேநெட் இருக்குது, காலேஜ் கேநெட் இருக்குது, மின்சாரம் கேநெட் இருக்குது, சாப்பிட போகணுமா ஹோட்டல் கேநெட் இருக்குது, ரெசார்ட்டா கேநெட் இருக்குது, அப்பார்ட்மெண்ட்டாக தங்கணுமா வீடா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்குது. என்ன இல்லை? ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஆற்று மணல் கொள்ள, கனிம வள கொள்ள, இதுலேயும் பல்வேறு தலையீடுகள் பங்களிப்புகள் அவருடைய பினாமிகள் நடத்திட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக ஒவ்வொருத்தனும் ஒரு குறுநில மன்னல் மூலம் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறதான் இந்த அமலாக்கத்துறை சோதனைகள் மூலமாக வெளியே வருகிற செய்தி. 500 கோடி ரூபாய் வருமான ஏய்ப்பு மூலமாக சட்டவிரோத பணப்பறிப்பாடு நடந்ததை அமலாக்கத்துறை ஆதாரப்பூர்வமாக இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. பல சூட்கேஸ்களில் கேனருடைய வீட்டில் ஆவணங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த ரெய்டுக்கு போகிறாங்க. காலையில் ரெய்டுக்கு போனே வழக்கம் போல் உள்ளே வந்துருக்கு ஏதோ பிஜேபிக்காரங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அமலாக்கத்துறைனாலே வந்து வடநாட்டிலேருந்து வந்திருக்காங்க பிஜேபிக்காரங்க அப்படின்ட்டு நம்ம திருச்சியில் இருக்கக்கூடிய திமுக உடன்பிறப்பு என்ன பண்ணியிருக்காங்க, கருப்பு கொடி காட்டியிருக்காங்க. சரி லூசு பயல, இப்படி தாண்டா செந்தில் பாலாஜி வீட்டில் கார் கண்ணாடி திறங்கி மொத்தமாக தூக்கிட்டு போய் டவுசர் எண்ணெய் வச்சாங்க, கருப்பு கொடி காட்டிக்கிட்டு இருக்க, எங்கே வந்து காட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு அமைச்சர் கூப்பிட்டு சத்தம் போட்ட பிறகு கருப்பு கொடி இறக்கியிருக்காங்க. நம்ம அமைச்சருக்கு சப்போர்ட் பண்ணுறதா சொல்லி கேஎன்ஆர் கொத்தா தூக்கிட்டு போகிறதுக்கு வேலை பார்த்துருக்காங்க. என்னதான் முகம் முறப்பாக இருந்தாலும் கால் ரெண்டு கடகடன்னு ஆடுற மாதிரி அமலாக்கத்துறை சோதனை அப்படின்னா கொஞ்சம் அள்ளு விடத்தானே செய்யும். செந்தில் பாலாஜி வீட்டுக்கு வருமான வரித்துறை வந்தது, அதன் தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை வந்தது. செந்தில் பாலாஜியுடைய கரூர் உடன்பிறப்புகள் கொஞ்சம் அவசரப்பட்டு கார் கண்ணாடியை உடைக்க வந்திருந்த அமலாக்கத்துறை அதிகாரி ஆபாசமாக பேசி டார்ச்சரை கொடுக்க, அது ஒட்டுமொத்தமாக அமலாக்கத்துறையுடைய ஈகோவை கிண்டி விட்டு தூக்கி ஆகணும்னு சொல்லி 3 நாள் ரெய்டு நடத்தி கிட்டத்தட்ட 17 மணி நேரம் விசாரணை பண்ணி கதர்னாரு, கெஞ்சினாரு, ஹார்ட் அட்டாக் வந்துடும், பிபி இருக்குது, சுகர் இருக்குது, கொலஸ்ட்ரால்னாரு, எது வந்தாலும் நெஞ்சே பிறந்தாலும் பரவாயில்ல கைது பண்ணியே திருன்னு சொல்லி கைது பண்ணிட்டு போனாங்க. ஐயா ஸ்டாலினர்கள் வந்து வேணாம் எங்ககிட்ட மோதாதீங்க அப்படின்னு வீடியோ போட்டுமே அமலாக்கத்துறை வந்து அடங்கலை. அமலாக்கத்துறை வந்து கைது நடவடிக்கை சிறப்பாக எடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஓராண்டு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் கதர்ன பிறகு தான் செந்தில் பாலாஜி வெளியே வந்தார். அதன் தொடர்ச்சியாக பொன்முடி வீட்டில் ரெய்டு. பொன்முடி எப்போதுமே சிரிச்ச முகமாக சிவி சிங்காரிச்சு வரக்கூடிய ஆள், ஒரு மூத்த அமைச்சர். அவருடைய முகம் வெளிரி போச்சு. ஒரு முகத்தில் ஈ ஆடலம்பாங்கல்ல, அந்த ரெய்டு நடந்த காலகட்டத்தில் பொன்முடி முகத்தில் ஈ ஆடலை. சாதாரண மக்களை ஒஸ்ஸி ஒஸ்ஸி அப்படின்னு கிண்டல் பண்ணதுக்கு ஒட்டுமொத்தமான சமூக வலைதளங்களை பொன்முடியை வச்சு செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலே இந்தோனேசியாவில் இல்லீகல் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கிறது, வீட்டில் ஃபாரின் கரன்சிகளை பதுக்கி வச்சிருந்தாரு அப்படின்ற குற்றச்சாட்டு வந்து கிட்டத்தட்ட கைது செய்கிற ரேஞ்சுக்கு போய் சில சமரச பேச்சுவார்த்தைகள் நான் வேணா கொடுத்துறேன் யசோமா அப்படிங்கிற அளவுக்கு போய் தான் பொன்முடி வெளியே வந்தார். அதே போல் திருப்பி ஏவாவேலு வீட்டு ரெய்டு. கிட்டத்தட்ட 5 நாட்கள் நடந்த ரெய்டில் ஏவாவேலு அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி பேசினாரு, இந்த ரெய்டுக்கு பிறகு எப்படி பேசுகிறாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். வெளியே போயிட்டார். இப்படி தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுக்க யார் யாரெல்லாம் கடந்த ஆட்சியில் தவறு பண்ணி, அதாவது 2006லேருந்து 2011 வரைக்குமான ஆட்சியில் ஊழல் பண்ணி லஞ்சம் வாங்கி முறைகேடாக சம்பாதிச்சாங்களோ அது எல்லாமே 2011க்கு பிறகான அதிமுக ஆட்சியில் லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்க மேலே வழக்கு போட்டுச்சு. வருமான தீர்மா சொத்து சேர்த்தல், வருமான வரித்துறையை ஏய்த்தல், இந்த போன்ற வழக்குகளை வழக்கு பதிவு பண்ணாங்க. அந்த வழக்கு ஜூமோட்டோவாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் எடுத்தார். நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் சொல்லும்போது கிட்டத்தட்ட 7 அமைச்சர்கள், தமிழ்நாட்டில் முன்னாள் அமைச்சர்கள், தங்கம் தென்னரசு, அனிதா ராதாகிருஷ்ணன், கேஎன் நேரு, பொன்முடி, ஐ பெரியசாமி, இந்த ஏவாவேலு, இந்த 7 பேர் லிஸ்ட்டில் இருந்தாங்க. செந்தில் பாலாஜி அதுக்கப்புறம் தான் ஆட் ஆனார். இந்த 7 பேருமே சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தை ஈடுபட்டிருக்கலாம், வருமான வரித்துறையை எய்த்திருக்கலாம் அப்படிங்கிறது ஆதாரப்பூர்வமாக வருமான வரித்துறைக்கும் தெரியும், அமலாக்கத்துறைக்கும் தெரியும். அந்த அடிப்படையில் தான் அந்த 7 பேரில் ஒருத்தராக இருக்கக்கூடிய கேஎன்ஆர் வீட்டில் இறங்கி இருக்கிறது அமலாக்கத்துறை. இந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில் தொடர்ச்சியாக நம்ம அமலாக்கத்துறை ரெய்டை பார்க்குறோம். செந்தில் பாலாஜி வீட்டுக்கு ரெய்டு வந்தாங்க, கைது பண்ணாங்க. சரி, அவர் சட்டவிரோத பணிமாற்றத்தை ஈடுபட்டிருக்காரு, அவர் தம்பி உடந்த
பல கோடிகள் சொத்து இருக்கு, வீடு 300 கோடி கட்டிக்கிட்டு இருக்காரு, இடத்து வேல்யூ கூட தப்பா போட்டு வச்சிருக்காரு, கிட்டத்தட்ட 150 கோடி ரூபா மதிப்புள்ள இடத்த 40 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின மாதிரி கணக்காட்டிருக்காங்கன்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகள் அவர் மேல இருந்துச்சு. கைதும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எவா வீட்டில் ரைடு, பொன்முடி வீட்டில் ரைடு, ரெய்டா விட்டுக்கிட்டு ஜெகத்ரட்சங்க வீட்டில் ரைடு, அப்புறம் அண்ணா நகர் கார்த்தி வீட்டில் ரைடு, இப்படி தொடர்ச்சியாக ரைடு விடுறாங்களே ஒழிய அடுத்த ஸ்டெப்புக்கு போன மாதிரி தெரியல. எப்பா என்னப்பா பேசிக்கிட்டே இருக்கான், பாம்பை வெளியோட மாட்டானப்பா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க, ரெய்டு விடுறாங்க, அறிக்கை போடுறாங்க. டாஸ்மாகில் வந்து 1000 கோடி முறைகேடு நடந்துக்குது, டாஸ்மாகில் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினதை கண்டுபிடிச்சிட்டோம், டாஸ்மாகில் டிரான்ஸ்போர்ட்டில் ஊழல் நடக்கிறத கண்டுபிடிச்சிட்டோம், டாஸ்மாகில் வந்து நேரடியாக மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து டாஸ்மாக்கு போயிருக்கு, இடையில வந்து குடோனுக்கே போகலை, அதையும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்கிறாங்களே ஒழிய கடைசி வரைக்கும் பாம்பை காட்டலை, கடைசி வரைக்கும் ஒரு கைது நிற்கலை. வந்தோமா பொட்டுன்னு தூக்கணுமா உள்ளே போட்டோமா களியை திங்க வச்சோமா அப்படின்னு இருந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொஞ்சமாவது புத்தி வரும். இப்போ ஊழல் செய்யக்கூடிய, கனிம வளத்தை கொள்ளடிக்கக்கூடிய, ஆத்துமல்ல கொள்ளடிக்கக்கூடிய, வருமான வரித்துறை இயக்கக்கூடிய பல தொழில் நிறுவனங்கள் எங்கே திரும்பினாலும் முன்னாள் அமைச்சர், இன்னாள் அமைச்சர், முன்னாள் எம்பி, இன்னாள் எம்பி, முன்னாள் எம்எல்ஏ, இன்னாள் எம்எல்ஏ, வேறு எவனுமே தொழில்துறை இல்லையா? வேறு ஆண்டர்பிரனர் எவனுமே இல்லையா? ஏங்க ஒவ்வொரு நாட்டிலையும் தொழில் இருக்கான். எவனாவது நீங்கள் வெளிநாட்டுக்கு போங்க, எந்த நாட்டுக்கு வேணாலும் போங்க, அந்த நாட்டில் அரசியல்வாதி தொழில் செய்கிறானா, தொழில் அதிபர்கள் தொழில் செய்கிறான், அரசியல்வாதி பொலிட்டீஷியனாக இருப்பான், அவன் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பான். இங்கே எல்லா பிஸ்னஸும் அரசியல்வாதி பண்ணுறான். அப்போ ஏன்னா தொழிலதிபர் யார் தான் பண்ணுவா? அப்போ எந்த தொழிலதிபருமே இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு எந்த டெக்ஸ்டைலுக்கு போனாலும் சரி, காத்தாலைக்கு போனாலும் சரி, சூரிய ஒளி மின்சாரத்துக்கு போனாலும் சரி, ஒரு வேறு எந்த ஃபேக்ட்ரியை தொட்டாலும் இது அமைச்சர் ஃபேக்ட்ரி, டெக்ஸ்டைல் மில்லுங்க இது அமைச்சரோடதுங்க, இந்த 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 நிறுவனங்க இது அமைச்சரோடதுங்க, இது அமைச்சரோட பினாமிங்க, இந்த ரெசார்ட்டுங்க அது அமைச்சரோட பினாமிங்க, எதை தொட்டாலும் ஒன்று திமுக அமைச்சர் இல்லை முன்னாள் அதிமுக அமைச்சர். அப்போ மொத்தமாக இவங்க செய்கிற எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸும் அமலாக்கத்துறையும் கண்டுபிடிக்குது, வருமான வரித்துறையும் கண்டுபிடிக்குது. ஒரு 5000 ரூபா வாங்கினா ஒரு எஸ்ஐ சஸ்பெண்டு, ஒரு 5000 ரூபா வாங்கினா ஒரு விஏவை சஸ்பெண்டு, 2 பேருக்கும் 6 மாதம் ஜெயிலு. இவங்க பல கோடி ஊழல்ன்றாங்க, பல கோடி முறைகேடுன்றாங்க, 500 கோடி ரூபான்றாங்க, 90 கிலோ தங்கம்ன்றாங்க, பல டாக்குமெண்ட் கிடைச்சிருக்கு, ஆவணம் கிடைச்சிருக்கு, கோவணம் கிடைச்சிருக்கு, எல்லாம் கிடைச்சிருக்கு. எப்போ தான் கைது பண்ணுவீங்க? 46 காலேஜ் வச்சிருக்காரு, 400 ஃபேக்ட்ரி வச்சிருக்காரு, இலங்கையில் 25 லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, பின்ன வரையில் பணத்தை பதுக்கி வச்சிருக்காரு, அவருடைய சொத்து மதிப்பே 2.25 லட்சம் கோடி. அமலாக்கத்துறை நெருங்கிருச்சு, வந்துருச்சு, பிடிச்சிருச்சு. கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இல்லை. என்ன இந்த புஷ்வானம் பெருசாக இருக்கும், அப்படி கொளுத்து வச்சு வரப்போது பொங்க போது பார்த்தா புசுக்குன்னு போயிடும். அதே மாதிரி அமலாக்கத்துறை ரெய்டுக்கு வர்றான், ஆவணத்தை எடுக்கிறான், ரிப்பீட்டு. அமலாக்கத்துறை ரெய்டுக்கு வரான், ஆவணத்தை எடுக்கிறான், ரிப்பீட்டு. அமலாக்கத்துறை ரெய்டுக்கு வரான், ஆவணத்தை எடுக்கிறான், ரிப்பீட்டு. அமலாக்கத்துறை ரெய்டுக்கு வரான், ஆவணத்தை எடுக்கிறான், ரிப்பீட்டு. இப்படி தான் போயிட்டு இருக்க ஒழிய திடீர்னு பார்த்தா கோகுலம் ஃபைனான்ஸு அவங்க படம் எடுத்ததே இடி வந்து இந்த மாதிரி ஒரு ஈடியை மத்திய அரசு ஒரு வெப்பனாக பயன்படுத்தி ஆட்சியை பிடிப்பதற்காக இந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்குறாங்கன்னு சொல்லி ஈடிக்கு எதிராக படம் எடுத்தா இவங்க பீடி குடிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி ஈடி வந்து நிற்கிது. அவை கோகுலம் ஃபைனான்ஸ் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் ஈடுபட்டிருக்காங்க, சட்டவிரோத பண பரிமாற்றம் 1.5 கோடிக்கு கணக்கு இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்? பாப்பா கோகுலம் ஃபைனான்ஸு அப்படின்னு கைது பண்ணி ஜெயிலில் போடணும். அதை விட்டுவிட்டு இப்போ நாம் வந்து ஒரு நொங்கு குடிக்கிற மாதிரி வீடியோ எடுக்கிறது, எல்லை குடிக்கிற மாதிரி வீடியோ எடுக்கிறது அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டு வியூஸை ஏற்றுற மாதிரி ஈடி என்ன பண்ணிகிட்டு இருக்கு? ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுற மாதிரி ஈடின்னு எழுதி அது ரீல்ஸ் போட்டு உட்காந்துக்குது. உண்மையிலே ஈடியா இல்லை வந்து மலபார் பீடியான்னு தெரியல. ஒரு பக்கம் ஈடி ரேட் நடந்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் டெல்லிக்கு போய் யாரை பார்க்கணுமோ அங்கே பார்த்துட்டு மரியாதை நிமித்தமாக சந்தித்தோம். நகர்ப்புற வளர்ச்சித்துறைக்கு நாங்கள் ஃபண்டு கேட்க போனோம், நீட்டுக்கு நீக்கிற ரகசியத்தை சொல்ல போனோம், அப்புறம் வந்து இப்போ தமிழ்நாடுக்கு வந்து பட்ஜெட்டுக்கு இது வருது அதுக்கு வந்து பணம் கேட்கறதுக்கு போனோம், மோடியை பார்த்து கோரிக்கை வைக்க போனோம், அப்புறம் வழக்கு விஷயமா போனோம், மரியாதை நிமித்தமாக போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 நாளில் கேனர் டெல்லி போகிறதுக்கு தயாராக இருப்பார். அதனால் இண்டிகோவில் அந்த 20ஆம் நம்பர் சீட்டை அவருக்கு அட்வான்ஸாக புக் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எப்படியும் வருவாப்பில் 2 நாளில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கும்போது பொன்முடி போயிட்டு வந்தார். இப்போ டாஸ்மாக் ரேட் நடக்கும்போது நம்ம செந்தில் பாலாஜி போயிட்டு வந்தார். அண்ணா நகர் மோகன் வீட்டில் ரேட் நடக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர் சார்பாக போயிட்டு இருந்தாலும் எல்லாம் 2 திக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறனால போயிட்டு வந்தார். இப்படி ஈடு நேடு நடந்தாலே டெல்லிக்கு வருவாங்க. அதனால் டெல்லியில் ஒரு 4 ரூம் ஹோட்டல்லையும் இண்டிகோ ஃப்ளைட்டில் டிக்கெட்டையும் புக் பண்ணி வச்சிங்கன்னா எங்கள் அமைச்சர்கள் வர்றது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். சீமானனும் அண்ணாமலையும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் ஒரு நிகழ்ச்சி, ஒரு பேச்சு போட்டி, அதில் அவர் 2 பேரையும் அழைச்சிருக்காரு. அவருக்கு 2 பேரையும் பிடிச்சிருக்கு, 2 பேரையும் அழைச்சிருக்காரு. அண்ணாமலையுடைய பேச்சு ஒரு பாஜக தரப்பில் கொண்டாடப்படுது.
அண்ணன் சீமானுடைய பேச்சு ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு முழுக்க கொண்டாடப்படுது. பேச்சு போட்டி அப்படிங்கிறனால 2 யங்ஸ்டர்ஸ் நல்லா பேசுறாங்க, 2 பேருமே பேசி வளர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. இதை பேசுபடு பொருளாக மாத்திர ஊடகங்கள். நிர்மலா சீதாராமன் செங்கோட்டையன் போய் சந்திச்சிருக்காரு. செங்கோட்டையன் பார்க்க போயிட்டு அங்கே யாரோ சொன்ன தகவலை கேட்டு செங்கோட்டையன் ஆட்கள் மீடியாவுக்கு ஒரு தகவலை கசிய விட அது உண்மைன்னு நம்பி சீமான் நம்பி பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பொய் தகவலை பரப்பி நிர்மலா சீதாராமனை சந்தித்த சீமான் புகைப்படம் சிக்கியது, ஆதாரம் சிக்கியது அப்படின்னு அதை பேசுபடு பொருளாக மாத்திர ஊடகங்கள் கே.நேரு வீட்டில் நடந்த ரெய்டு குறித்தோ இந்த ரெய்டின் பின்னணி குறித்தோ கே.நேரு என்னென்ன தொழிலாம் செய்கிறாரு, அவருடைய தம்பிமார்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய தொழில்கள் செய்கிறாங்க, எவ்வளோ பினாமி ஆதிக்கம் இருக்குது அப்படிங்கிறத பேச மறுக்குது. என்ன ஒரு பக்கம் சட்டவிரோத பணப்பரிமாற்றம், ஊழல், லஞ்சம், இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ், இதை தடுப்பதற்காகத்தான் ஈடி இருக்கிறது. அமலாக்கத்துறை என்பது எந்த விதமான கட்டுப்பாடுகளும் அற்ற ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை உண்மையிலே நிரூபிக்கணும் அப்படின்னா இந்த அமலாக்கத்துறை மீது பல்வேறு விமர்சனங்கள், அது பாஜகவுடைய கைப்பாவையாக, பாஜகவுடைய ஏவல் குழலாக, பாஜகவுடைய ஊதுகுழலாக, பாஜக ஏவி விட்டால் கடிக்கிற ஒரு டாக் போல அமலாக்கத்துறை இருக்கிறது அப்படிங்கிற விமர்சனத்தை முறியடிக்கணும்னா கே.நேரு விட்டுறாதீங்க. எப்போ சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ